டியர் 10th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கான வீடியோ தான் இது. நாளைக்கு சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் 17/2/2026. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரிவிஷனை முடிச்சிட்டோம். ஃபைனல் ரிவிஷன், ஃபைனல் டெஸ்ட் எல்லாமே இன்றைக்கி 8 o'clock கூட எல்லாமே முடிச்சிட்டோம். நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம். நிறைய ரிவிஷன் பண்ணியிருக்கோம், நிறைய ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருக்கோம். நீங்கள் எழுதின பேப்பர்ஸ் எல்லாமே இதோ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டுருக்கு, பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ டெஸ்ட்டு கடந்த 10 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வச்சுருக்க இந்த பேப்பர்ஸ், பசங்க நீங்கள்லாம் வச்சுருக்க பேப்பர்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 10 நாளில் எழுதின பேப்பர்ஸ். எனக்கே ஷாக்கிங், இவ்வளோ டெஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோமா 10 நாளில் அப்படின்ட்டு. நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லா சாப்டருமே டெஸ்ட் வச்சுருக்கோம். இப்போ எழுதியிருக்க டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் தான், எக்ஸ்ட்ரா சம்ஸ் தான். உங்களுக்கு நல்லா தெரியும், போர்டு எக்ஸாமில் புக்கில் இருக்கிறது எதுவுமே வராது. சிபிஎஸ்சிக்கு எல்லாமே ஸ்கில் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டு நிறையா கொடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் எழுதுனீங்க, அந்தந்த பசங்க எவ்வளோ எழுதுனீங்க அப்படின்றது உங்களுடைய பேப்பர்ஸ் ஷோ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டுருக்கு. அவ்வளோ டெஸ்ட்டு 65 டெஸ்ட்டு வச்சுருக்கோம். போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் 70 டெஸ்ட்டு ஆல்மோஸ்ட் புக்கில், அதாவது புக்கில் இருக்க எல்லா டெஸ்ட்டுமே வச்சாச்சு. எல்லா லெசன்ஸுமே 14th சாப்டர் வரலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லெசன்ஸுமே போன மாதமே வச்சாச்சு. இப்போ இங்கே இந்த 10 நாளாக போர்டு எக்ஸாமுக்காக மேக்ஸ் ரிவிஷனில் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் தான் வச்சுருக்கோம். நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி. நல்லா போன செட்டை விட பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டு நிறைய டெஸ்ட்டு, நிறைய ஹார்ட் ஒர்க்கு. நீங்கள் பண்ணதுக்கான ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது எனக்கு அந்த ஹோப் இருக்குது. இந்த 1 இயராக நீங்கள் என்ன பண்ணீங்க, 1 இயராக நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாமே போயிட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுதுகிற பேப்பரில் காமிக்கணும். நீங்கள் எழுதுகிற அந்த எக்ஸாமில் காமிக்கணும் நீங்கள் யார் அப்படின்றத. இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நாளைக்கு போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும், அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ இன்றைக்கி நைட் 1 இயராக நம்ம என்னென்ன பண்ணோம், என்னென்ன பார்த்தோன்றத, மேக்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்றத ஒரு ஸ்னாப் மாதிரி நான் கொடுத்தேன். அதே மாதிரி எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எப்படிலாம் கொஸ்டின் பேப்பரில் என்னென்னலாம் எதை ஃபஸ்ட்டு எழுதணும், எப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ரஃப் ஒர்க் எப்படி கொடுக்கணும், ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன்.